அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் ஃபார் டாட்லர் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் பேக்டு இட்லி தான். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் பேக் பண்ணி இட்லி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் கேரட் தான் எடுத்திருக்கேன். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். புதினா இலை எடுத்திருக்கேன். இது மெமரி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. பல்லுக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸோ இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துறேன். சீரகம் கண்டிப்பாக சேர்த்துங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பீன்ஸ் சேர்த்திருக்கேன். இல்லை நீங்கள் கேரட் மட்டும் கொடுக்குறதுனா கொடுக்கலாம் இனிஷியலாக. அப்புறம் பொடி பொடியாக புதினா இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வணக்கிறேன். ரொம்ப நல்லா வணக்கி அதிலே வேகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம இட்லிக்குள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோம். அந்த ஆவியிலே வெந்துடும். இது கூட கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துறேன். ஃப்ளேவராக இருக்கும். தேவையான அளவு உப்பு இதுக்கு அளவாக சேர்த்திக்கோங்க. சேர்த்தி வதக்கிட்டிங்கன்னா போதும். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விருப்பப்படுவாங்க. டேஸ்ட்டும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நம்ம புதினா மிளகுத்தூள்லாம் சேர்த்திருக்கிறதுனால. ஸோ இதை இட்லிக்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். காய்கறி குழந்தைங்களுக்கு விதவிதமாக ஒரு நாளைக்கு ஒரு 2 இல்லை 3 நம்ம சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இட்லி மாவு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி அதிகமாக வேணும்னா நீங்கள் காய்கறி அதிகமாக சேர்த்திக்கலாம். அதுக்கு மேலே இட்லி மாவு மறுபடியும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இட்லி ஃபில் ஆயிரும். நம்மளோட வெஜிடபிள் பேக் ஆயிரும். முதல்ல இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் வச்சு நம்ம பண்ணுறக்கு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சிடலாம். அதே அளவுக்கு வெந்துச்சுனாலே போதும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதிக நேரம் அதை வேக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இட்லி எவ்வளோ டைமுக்கு நீங்கள் வேக வைப்பீங்களோ அதே அளவு போதும். ஸோ இப்போ வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி இட்லி துணியில் இந்த காயெல்லாம் ஒட்டுமா அப்படின்னா ஒட்டாது. இப்போ இட்லி எடுக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி நல்லா தெளிச்சிட்டு இட்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா இட்லி ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. காய்கறியோட இதுவும் அந்த துணியில் இல்லை. அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது காய்கறியும் சேர்த்து குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் ஏதோ ஒளிஞ்சிருக்கு, நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.